நெல்லை வந்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நெல்லை வண்ணாரப்பேட்டை சுற்றுலா மாளிகையில் நடைபெற்றது. தமிழக நீர்வளத்துறை அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் தென்காசி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இளையரசு நேந்தலில் நடக்கும் பொதுக்கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக விமானம் மூலம் தூத்துக்குடி வந்தார். பின்னர் அங்கிருந்து நெல்லை வந்த அவர் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள சுற்றுலா மாளிகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் முன்னிலையில் நீர்வளத்துறையின் சார்பில் நடைபெற்று வரும் திட்டங்கள் மற்றும் பணிகளின் முன்னேற்றம், சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் குறித்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடத்தி விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் நீர்வளத்துறை சார்பில் நடக்கும் பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த நிகழ்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா, நீர்வளத்துறை மதுரை மண்டல தலைமை பொறியாளர் ரமேஷ், நீர்வளத்துறை வடிநில கோட்டம் கண்காணிப்பு பொறியாளர் சிவக்குமார், செயற்பொறியாளர்கள் வசந்தி, பழனிவேல் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக நெல்லை வந்த அமைச்சர் துரைமுருகனை நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவடையப்பன், மத்திய மாவட்ட பொறுப்பாளர் அப்துல் வஹாப் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் TPM மைதீன்கான், மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் ராஜு உள்ளிட்ட திமுகவினர் வரவேற்றனர்.